மாலை வணக்கம். இது அழகு தமிழ் கவிதை கழகம். என் உறவுகளே, அனுதினமும் ஒரு பதிவு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் வாயிலாக வந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது என்ன செய்துவிடும் என்று உங்களுக்குள் சிந்தனை இருந்தால் நிச்சயம் இதை உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும். என் உறவுகளே, இயற்கை மிக அழகானது, எந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லமைகள் கொண்டது. நம் வாழ்க்கையின் போக்கை மாற்றிவிடாதவா சென்றுவிட போகின்றது. என் உறவுகளே, உங்கள் எண்ணத்தின் அழுத்தத்தை சற்றே குறைக்க கொஞ்சம் உங்கள் மனதை இழப்பார இயற்கையின் பக்கமாய் உங்கள் இதயத்தை அமர்நிலை செய்யுங்கள். இயற்கை சார்ந்த இடங்களுக்கு பயணங்கள் கொள்ளுங்கள். வாழ்வுகளில் நெருக்கங்கள், இறுக்கங்கள், சுருக்கங்கள் தொடர்ந்து வருபவைகள்தான். இவைகளால் அனைத்தையும் போக்கும் மருந்துகள், காசில்லாத மருந்துகள், இயற்கைகளின் காட்சிகள், வண்ணங்கள், பல்வேறு எண்ணங்களை அது உற்பத்தி பண்ணுங்கள். என் உறவுகளே, இயற்கையின் பக்கங்கள் எப்பொழுதும் உங்கள் பார்வைகள் விரிந்திருக்கும் வண்ணங்கள் செய்து கொள்ளுங்கள். போதும். இந்த வாழ்க்கையின் இறுக்கங்கள், சுருக்கங்கள் அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் மாறும். இதுதான் இயற்கைகள் நமக்கான வரங்களாக இந்த மண்பரத்தை உருவாக்கி இதன் மீது பசுமைகளை உருவாக்கி வாழ்ந்து கொள்ளுங்கள் என சொல்வதை போல் இருக்கின்றது. என் உறவுகளே, யார் தீட்டியது 7 வண்ணங்கள் வானத்தில்? வானை மொட்டும் மலைகள், பாறைகள், மரம், செடி, கொடிகள், பறவைகளின் கூட்டங்கள், விலங்குகள், அழகுகள், இதெல்லாம் இயற்கையின் ஜாலங்கள். நாம் வாழ இந்த மண்பரப்பின் மீது உற்பத்தியானவைகள். என் உறவுகளே, அழகூற வாழ்வியல் என்னவென்றால் இயற்கையோடு சார்ந்ததை போல் ஒரு வாழ்வியலை நீங்கள் கையாளும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் அடைதல் வேண்டும். பிறகு இந்த அழகான மனித வாழ்க்கையை இயற்கையோடு சார்ந்ததை போல் அமைத்தால் நம் மனம் எப்பொழுதும் இழப்பாரும் அழகான தருணங்களை அதுவே உருவாக்கி தரும். நம் வாழ்க்கையின் போக்கை இயற்கைகள் சற்றே மாற்றிவிடும். என் உறவுகளே, எண்ணற்ற சூழ்நிலைகளும் நம் வாழ்நிலைக்குள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அழகூற வாழ்க்கையை கையாளும் பக்குவம் என்பதை நமக்குள் அடைய இயற்கைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்ற உதவும். என் உறவுகளே, எண்ணற்ற சிந்தைகள் நமக்குள் இருந்தாலும் நம் சிந்தைக்குள் எப்பொழுதும் நாம் இருக்க இயற்கையின் பக்கங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் வெக்கங்கள் கொள்ள செய்யும் விதம் செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கான பாடம். அதை இயற்கையோடு சேர்ந்தது போல் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அழகாக பயணத்தை தொடரும் முறையை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் அழகானது. அது தரும் பாடம் நம்மை மீண்டும் மீண்டும் அழகூற இந்த வாழ்வியலை கையாளும் பக்குவத்தை நமக்குள் அடைய உதவும். வாழ்க்கை மிக அழகானது.